நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு ரமேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இரண்டாவது நாளா மீட்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் ஹார்சில் என்னும் பகுதியில் நேற்று திடீர் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் உருக்குலைந்து போயிருக்கிறது. பல குடியிருப்புகள், கட்டிடங்கள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல உட்கட்டமைப்புகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சேதம் அந்த பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இரண்டாவது நாளாக அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, ராணுவம் உள்ளிட்ட பல குழுக்கள் அங்கு களத்தில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மீட்பு மற்றும் நிவாரண பணியை மேற்கொண்டு வருகின்றன. சுமார் 130 ராணுவ வீரர்கள் அங்கு மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது வரை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பாக அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது வரை தகவல் கிடைத்திருக்கின்றது. மேலும் 60க்கும் மேற்பட்டோர் ஒன்று காணாமல் போயிருக்கலாம் அல்லது நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். அவர்களின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. முழுமையாக அந்த மீட்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு நிலைமை சீரான பிறகுதான் அவர்கள் குறித்த நிலை என்ன என்பது தெரிய வரும். இந்த நிலையில் இந்த பிளாஷ் ஃப்ளட் காரணமாக அங்கு மலைகள் இருக்கக்கூடிய பல இடங்களில் பாறைகள் உருண்டு சாலைகளில் தேங்கி போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தவிர பல இடங்களில் சாலைகளும் கூட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அந்த இடிபாடுகளை தொடர்ந்து அகற்றக்கூடிய பணியிலும் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜேசிபி இயந்திரங்களின் உதவியோடு சாலைகள் இருக்கக்கூடிய கற்கள், இடிபாடுகள் மற்றும் பெரும் பாறைகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியிலே மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பிரதமர் மோடியும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து தொடர்ச்சியாக அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமியோடு தொலைபேசியிலே பேசி மீட்பு பணியை அவர் பார்வையிட்டு வருகிறார். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய நைனிடால், டேராடூன் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர எஞ்சியுள்ள 9 மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு அங்கன்வாடிகள், பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கு அங்க இருக்கக்கூடிய 9 மாவட்டங்களில் மாநில அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் மழையோ அல்லது கனமழையோ இல்லாத பட்சத்தில் இன்றைய தினமே மீட்பு பணிகள் நிறைவடைந்து செய்து விடலாம் என்ற நம்பிக்கையில் மாநில அரசு இருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள், குறிப்பாக MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் சினூக் ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து ஸ்டாண்ட் பையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் அவற்றையும் மீட்பு பணியிலே ஈடுபடுத்த மீட்பு படை திட்டமிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.